வடமஞ்சரோட்டை பத்தி எவ்வளவு வலி இருக்கு, எவ்வளவு அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு உயிரை தினந்தோறும் போர்ல ஒரு நாள் தான் போர். இந்த ஜல்லிக்கட்டுல இருக்கிறவங்களுக்கு பல நாள் போர். தினந்தோறும் செத்து மடிஞ்சு விழுந்துக்கிறதுதான். உயிரை பாத்தீங்கன்னா அந்த உட்கார்ந்துருக்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்க வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரை மறுபிறவி எடுத்து உட்கார்ந்துருக்காங்க. சும்மாலாம் உட்காரல. சும்மா இங்க படம்லாம் இல்ல, ஆடுகளம்லாம் இல்ல, இது நிஜ களம். இந்த காலத்துல சும்மாலாம் ஆட முடியாது. எத்தனையோ வீரர்களை இந்த மண்ணில் விதைக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கோம். வடமஞ்ச ரோட்ல எத்தனையோ உயிரிழந்த மாவீரர்கள் உயிரை துச்சமாக இந்த உயிரை இழந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கோம். அந்த படமா ஒரு வட மஞ்சரோட்டை ஒரு வடமாக இந்த படம் பிடிக்கக்கூடிய அந்த இயக்குனருக்கும் டைரக்டருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு உலக தமிழர்கள் இன்னைக்கு தாய் கிழவின்ற படம் வந்திருக்கு. அது யதார்த்தமா சொல்லக்கூடியதுதான். தாய் கிழவினா என்ன, எல்லா வீட்லயும் நம்ம தாயா சொல்ற மாதிரிதான். ஆனா வட மஞ்சரோட்டுன்றது முத இப்பதான் வந்திருக்கு படமே. இன்னைக்கு இந்த படத்தை தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு எந்த அளவுக்கு இந்த படம் எந்த குவாலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க, எந்த உண்மை தரத்தை இதுல இருக்கு அப்படின்ற விஷயத்த நல்லா அதுல கண்டறிஞ்சு இது மாதிரி படத்தை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களும் ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் எங்குமுள்ள உலக தமிழர்கள் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த படத்தை பார்க்கணும்ன்றதுடைய நோக்கத்தோடைய இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களையும் காளை உரிமையாளர்கள் கொடுத்திருக்கோம். 1996 ஆண்டு வரை 2026 ஆண்டு வரை களமாடி இருக்கோம்னா சும்மா இல்ல. பல வடம் பல களத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டினுடைய களம் சும்மா இல்ல. இது மாதிரி இன்னைக்கு தம்பி நீதின்ற பாலகுரு இறந்திருக்கான். இது மாதிரி எண்ணி சொல்ல முடியாத தம்பி அரவிந்த் இறந்திருக்கான். அந்த மாதிரி இடத்துல இந்த வீரமான ஒரு உயிரை கூட தியாகம் பண்ணி தான் அந்த படத்துகள்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இது மாதிரி நீதின்ற பாலகுருவும் உயிரிழந்த மாடுபிடி வீரர்களுக்கும் இவங்க ஏதோ தன்னால முடிந்த உதவிகளையும் இவங்க செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையுடைய இந்த பதிவுகளை இது பண்றேன். நன்றி சார்.